இன்றைக்கு செஞ்ச வரையோட சோறு சாப்பிடுவோம். வெள்ளைச்சோறு தான் வரை. இந்த வடிவாக நல்லா கொஞ்சம் சோத்தோட வடிவாக பிணைஞ்சு போட்டு சரிதான் வந்து இப்படி பிணைஞ்சு எடுத்து இப்படி சாப்பிடுவோம். இப்படி தான் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கொமெண்ட்ஸில் போடுங்க எப்படி சாப்பிட்டீங்கன்னு. என்ன இன்றைக்கு இவ்வளோத்த லீக்ஸ் கரெக்ட் உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் உள்ளி ஒனியன் இவ்வளோத்தையும் வச்சு என்ன செய்ய போகிறோம்னால் ஒரு சுண்டல் செய்ய போகிறோம். லீக்ஸையும் கரெக்டையும் ஒன்றா கழுவி போட்டு ஒன்றா சீவி போட்டு லீக்ஸையும் கரெக்டையும் ஒன்றா சீவி போட்டு ஒன்றா கழுவி எடுக்கிறேன். ஒன்றா கழுவலாம் செப்பரேட்டாக கழுவலாம். நான் ஒன்றா கழுவுறேன். இந்த கழுவின பச்சை மிளகாயை கொஞ்சம் இப்படி நீட்டாக வெட்டுங்க. சின்னனாக வெட்டுனீங்கன்னா பிள்ளைகளோட வாயில் கழுவி அடிச்சுன்னா பிறகு சாப்பிடாது ரேப் பண்ணிட்டு. அதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக வெட்டினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது மிளகாய். ஓகே, நீட்டாக வெட்டுறது. ஓகே, இந்த உள்ளி வந்து இந்த அளவு எடுங்க. சரிதான், இந்த அளவுண்டா ஒரு 7 பல் உள்ளி எடுத்து 7 பிள்ளையும் லீக்ஸை வந்து இப்படி கொஞ்சம் தண்ணி கணக்கை விட்டு வடிவாக செஞ்சு கழுவி இப்படி சளிச்சு எடுக்கணும். இல்லாட்டி மண் இருக்கும். சரிதாங்க, இப்படி வடிவாக கழுவி எடுத்து புளிம்ப ஒரு டிஷ்ஷுக்கு போடணும். இந்த கறிக்கு கரட் வெட்டுற முறை வந்து இப்படி வெட்டிட்டு இந்த வெட்டுற முறையை மட்டும் காட்டுறது இப்படி வச்சு இப்படி விடணும்ல. இந்த சின்ன இப்படி வெட்டணும். நூடுல்ஸ் மாதிரி இப்படி வெட்டணும்னா இப்படி இந்த அளவு இதில் இப்படி வரணும். மொத்தமாக மாறி வெட்டினீங்கன்னா அது டேஸ்ட் இருக்குது. அது இப்படி இருக்கணும். கரெக்ட் வெட்டுறேன். கிழங்கு எப்படி வெட்டுறேன்ட்டு சொல்கிறேன். வந்து இப்படி வெட்டிட்டு ரவுண்டாக சரி இப்படி ரவுண்டாக வெட்டணும். இப்படி ரவுண்டாக வெட்டி போட்டு பிறகு நீங்கள் எப்படியும் பற்றி அடிக்கையும் வெட்டலாம், சும்மாவும் வெட்டலாம். சரி தானே, இந்த அளவுக்கு தான் வெட்டணும். வேறு சாமான் எப்படி கட் பண்ணியிருக்கிறத காட்டுறேன். இது உருளைக்கிழங்கு, இது கரட், இது உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, இது வந்து கழுவி எல்லாம் வச்சிருக்கிற லீக்ஸ், இது தேங்காய்ப்பூ, திருவின தேங்காய்ப்பூ, மற்றது உங்களுக்கு தேவையான மஞ்சள், கடுகு, சீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம், இந்த மசாலா ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. இவ்வளோதான் இதுக்கு தேவை. செய்முறை இப்போ சொல்ல மறந்துட்டேன். அதுக்கு சட்டியும் இந்த எண்ணெயும் தேவையா ஃபோன் பண்ணி நாங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். நான் சமையலுக்கு சாப்பாட்டுக்கு புள்ளிகள் எல்லாம் தாக்குறவங்க நல்லெண்ணெய் இந்த அளவாக விடுங்க. கொஞ்சம் உண்டனை நல்லெண்ணெய் விடணும். இருக்கா இந்த வதங்குறது தானே, கொஞ்சம் உண்டனை நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொதிச்சோன்னா நாங்கள் ஒரு சின்ன கருவாப்பட்டை ஒரு துண்டு போடுங்க. ஒரு 2 ஏலக்காய், இது வந்து என்ன சொல்கிறது கடுகு, அது நார்மல் கடுகு போடுறது. அதோட நாங்கள் இந்த கருப்பு கடுகு கரிஞ்சீரகம் கொண்டு ஒரு சமாளம் கொஞ்சம் உள்ள அதுக்கு நல்ல மருத்துவ குணங்கள் இருக்காமல் சொல்லி அது சமையலுக்கு போட்டு செய்கிறேன். அது கொஞ்சம் போடணும். சீரகம் கொஞ்சம், நச்சீரகம் கொஞ்சம் போட்டு இந்த கடுகெல்லாம் வெடிக்குதா, வெடிச்சு வரைக்குள்ள வெங்காயம் வெட்டி வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி வெங்காயம் போட்டு இப்படி கொஞ்சம் கிண்டிடலாம். வெங்காயம் கொஞ்சம் அப்படி கண்ணாடி பதத்துக்கு வரும். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரைக்க முதல்ல ஆட் பண்ண வேண்டியது உருளைக்கிழங்கு ஆட் பண்ணணும். ஏனென்றால் நீங்கள் உருளைக்கிழங்கு கரட் லீக்ஸ் ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா உருளைக்கிழங்கு அவியாது. அப்போ உருளைக்கிழங்கு முதல் ஆட் பண்ணுங்க. உருளைக்கிழங்கு முதல் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதங்க விடணும். ஒரு 30% வதங்க பாருங்கள். உருளைக்கிழங்குட பதம் இந்த அளவுக்கு தான் வரணும். அந்த டக்குண்டு உடைஞ்சும் போகக்கூடாது, நல்லா அவிஞ்சு உடைஞ்சும் போகக்கூடாது. அதுக்காக வந்து உடையாமல் இருக்கவும் கூடாது. அதை அமர்த்தி பார்க்கறதுக்கு ஓரளவு தெரியணும். 8% அவிஞ்சிருக்கேன். சரி, இந்த பாட்டுக்கு வந்த பிறகு
லீக்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ ஏன் லீக்ஸ் ஆட் பண்ணுறோம்னா கரெக்ட் ஆட் பண்ணாமல் லீக்ஸ் ஆட் லீக்ஸ் வந்து தண்ணி விடும். அப்போ அந்த லீக்ஸ் விடுற தண்ணியோட சேர்ந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட ஆகும். தாண்டி லீக்ஸை போட்டு லீக்ஸையும் நல்லா மூடக்கூடாது. இப்போ லீக் மூடி விட்டிங்கன்னா கொதவை வந்து வந்து மூடக்கூடாது. இந்த கறிக்கு ஒரு குழம்பு மூடி சமைச்சிடல. இப்படி லீக்ஸை வடிவாக கிண்டிக்கிட்டு அடுப்பையும் குறைக்கக்கூடாது. அடுப்பும் நல்ல ஹை ஃப்ளேமில் இருக்கும். நம்ம அதே ஒரு பார்த்துருங்க. இந்த அடுப்பு நல்ல ஹை ஃப்ளேமில் இருக்கும். நம்ம அடுப்பு குறைக்கக்கூடாது. அப்படியே வச்சு நல்லா கிண்டணும். இப்படி கிண்டிட்டு காக்கரண்டி மஞ்சள் போடுங்க. ஓகே, காக்கரண்டி மஞ்சள் கொஞ்சம் கருவேப்பிலை அளவான உப்பு. நாங்கள் கல் உப்பு யூஸ் பண்ணுறோங்க. நீங்கள் உங்களுக்கு அளவாக எந்த கொண்டாலும் யூஸ் பண்ணால் அளவாக போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த லீக்ஸு இதெல்லாம் போட்ட உடனே இருந்த அளவில் இருந்து அரைவாசிக்கு வதங்கி வந்துடும்னா அதான் இந்த ரிக்ஸ் அவங்க. இப்போ நீங்கள் கிழங்கு அமைத்து பார்த்தீங்கன்னா இந்த டக்குண்டு அது வந்து இப்போ 90% இந்த கிழங்கு அமைஞ்சிருக்கு. இந்த 90% அமைஞ்சிருக்கு. இதான படம். இப்போ நீங்கள் லீக்ஸ் எல்லாம் போட்ட உடனே போட்டு வதக்கிக்கிட்ட அது நீங்கள் போட்ட இந்த இதோட கிழங்கோட சேர்ந்து அரைவாசிக்கு வந்துடும். லீக்ஸ் நல்லா வதங்கி அரைவாசிக்கு வந்துடும். அரைவாசிக்கு வந்த பிறகு இப்போ தான் நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணணும். கரெக்டாக ஆட் பண்ணி இப்போயும் அடுப்பு மூடவோ இல்லாட்டி அடுப்பை குறைக்கவோ கூடாது. அதையும் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரெக்ட் எல்லாம் போட்டு இந்த கரெக்ட் நல்லா அவிய விட்டுறக்கூடாது. கொஞ்சம் குறைஞ்சியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட வைக்க. இப்போ கொஞ்சம் குறைஞ்சியாக இருக்கும். நல்லா அவிய விட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக அது இதாக இருக்கும். கொஞ்சம் குறைஞ்சியாக இருக்கணும். இந்த பதத்துக்கு வந்த பிறகு இந்த ஆட் பண்ணுங்கள் தேங்காய் பூ. நாங்கள் வந்து தேங்காயை முழுசாக வாங்கி திருவின தேங்காய் பூ தான் நாங்கள் ஆட் பண்ணுறோம். நீங்கள் பெட்டையில் வாங்கினாலும் ஆட் பண்ணலாம். அந்த தேங்காய் பூ கொஞ்சம் ஒரு 1.5 கைப்பிடி அளவு தேங்காய் நாங்கள் ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்படி தேங்காய் கூட ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக. தேங்காய் கூட ஆட் பண்ணிட்டு போட்டு 4 தேங்காய் போடுறதில்ல ஒரு அளவாக போடணும். ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா கரெக்ட் கிரஞ்சியாக இருக்கணும். ஆனால் உருளைக்கிழங்கு வந்து நல்லா அவிஞ்சிருக்கணும். ஆனால் கரையக்கூடாது. அப்போ அந்த பதத்துக்கு எடுக்கணும் தான் பாருங்கள். இது வந்து அவிஞ்சிட்டுது ஆனால் கரையில்லை. இந்த பதத்துக்கு எடுத்துங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இருக்குது. பிறகு எல்லாத்தையும் பற்றி போட்டு மூடி வச்சுட்டு அந்த எங்களை அடுப்பை வச்சுட்டு அங்கே போயிட்டு வந்து இப்போ அது கரைஞ்சி போச்சு இது கரைஞ்சி போய் சொல்லப்படாது. இப்படி இருக்கணும் தான். இப்படி இருந்தால் தான் இதில் டேஸ்ட் வரும். இதுக்கு ஏதாவது மரக்கத்தில் பதம் குறைஞ்சுன்னா டேஸ்ட் வித்தியாசம் இருக்கும். உருளைக்கிழங்கு அவியாட்டி கயரும். ஓகே, அப்போ அதால் வடிவாக பார்த்து சமைக்கலாம். இதுதான் இன்றைக்கு சமைச்ச கறி. இந்த இருக்குது மரக்கறி வர இஞ்சால அது எனக்கு ஸ்பெஷலாக இறால் கறி நேற்று வச்சது. இன்றைக்கு நேற்று வச்சதான். இது சலாட் பாருங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க என்ன.